ஹீரோவா பண்ணது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம கடைசியில மொரட்டு வில்லனா மாறிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வினய். உன்னாலே உன்னாலே அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு காதல் ஹீரோவா அறிமுகமாகிறாரு வினய். நம்ம எல்லாரும் சாக்லேட் பாயா பார்த்த வினய் இப்ப நம்மள பயமுறுத்துற வில்லனா மாறினது காலத்தோட கட்டாயம். ஜெயம் கொண்டான், அரண்மனை மாதிரியான படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஹீரோ வாய்ப்பு சரிவர வரல. சரி, எதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணணும் அப்படின்னு வில்லன் ரோலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை நடிக்க ஆரம்பிச்சாரு. எஸ்கேவோட நடிப்புல ஹிட் அடிச்ச படம் தான் டாக்டர். அந்த படத்துல ஒரு சைலண்ட் வில்லனா வினய் இருப்பாரு. அப்படியே ஆச்சு போச்சுன்னா இவர் கத்திட்டு இருக்க மாட்டாரு. இவர் பேசக்கூடிய வசனங்களே அவ்வளவு சட்டில்டா இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு முரட்டு படமான துப்பறிவாளன் படத்துலயோ ஒரு சைலண்ட் வில்லனா தான் வினய் இருப்பாரு. இவர் ஹீரோவா நடிச்சு இவருக்கு கிடைச்ச பேர் புகழை விட வில்லனா நடிக்கும் போது இவர் அதிகமா சம்பாதிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். எதற்கும் துணிந்தவன், ஓ மை டாக், ரீசெண்டா கூட ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு மிரட்டலான வில்லனா நடிச்சிருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5ல இருந்து 10 வருஷத்துல நம்ம தமிழ் சினிமாவுல தவிர்க்க முடியாத வில்லனா கண்டிப்பா வினய் மாறிடுவாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரசன்னா. 5 ஸ்டார் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமான இவர் நிறைய தமிழ் படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு. இருந்தாலும் அவர் ஹீரோவா நடிச்ச எந்த படமுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஹிட் ஆனதே கிடையாது. அதனால அவருக்கு ஹீரோ சான்ஸும் சரிவர அமையல. அதுதான் வில்லன் வாய்ப்பு கிடைக்குதே, எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்னு அஞ்சாதே அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சாரு. ஹீரோவா நடிச்சு பிரசன்னா என்ன சம்பாதிச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அஞ்சாதே படத்துல எல்லா பேரும் புகழும் மொத்தமா அவருக்கு தான் போச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல தத்ரூபமா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா புலிவால் அப்படின்ற படத்துலயும் வில்லன் ரோல்ல சும்மா மிரட்டி இருப்பாரு. அதுக்கப்புறமாவும் சரியா இவருக்கு பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. சோ கிடைக்கக்கூடிய செகண்ட் ஹீரோ வில்லன் மாதிரியான கேரக்டர்கள்ல அப்பப்போ நடிச்சிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிபிராஜ். என்னதான் ஒரு வாரிசு நடிகரா இவர் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கல. தமிழ் சினிமாவுல வில்லனா நடிச்சு அதுக்கப்புறமா ஹீரோவா கலக்கினவர் தான் சத்யராஜ். இவரோட மகன் அப்படின்ற அடையாளத்தோட தான் இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. இவரோட முதல் படமான நாய்கள் ஜாக்கிரதை இவருக்கு ஒரு நல்ல பேரும் புகழையும் வாங்கி கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த படமுமே ஓடல. இவரோட கெரியர்ல நிறைய நல்ல படங்கள் இருக்கு. ஆனா தியேட்டரிக்கல் ஹிட் தான் இவருக்கு எதுவுமே ஆகல. சரி, அதுக்கப்புறமா வாய்ப்பு இல்லாம தானே இருக்கும் அப்படின்னு நாணயம், போக்கிரி ராஜா இந்த மாதிரி 2 படத்துலயும் வில்லன் ரோல் இவர் பண்ணியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாபி சிம்ஹா. பாபி சிம்ஹா ஜிகர் தண்டா, சூது கவும் படத்துல எல்லாம் நடிக்கும் போது இன்னும் ஒரு 10 வருஷத்துல தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய உச்சத்துல இருக்க போறாரு அப்படின்னு பாபி சிம்ஹாவை நினைச்சா அவரோட பெர்சனல் லைஃப்ல அவர் எடுத்த சில தப்பான முடிவுகள் அவரை இன்னைக்கு இந்த கட்டத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பாபி சிம்ஹா தமிழ் சினிமாவுல டபுள் ஹீரோ கதைகள்ல மட்டும்தான் அதிகமா நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் தான் இவருக்கு வருது. அந்த வகையில சாமி ஸ்கோர், பேட்டை படத்துல இவர் வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. பாபி சிம்ஹாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஆக்டர் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல டேலண்ட அவர் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா பாபி சிம்ஹா இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு சைட் கேரக்டர் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தான் இயங்கிட்டு இருக்காரு. இந்தியன் 2 படத்துலயும் நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டர் எதுக்குன்னே தெரியல. பார்க்கலாம் இந்தியன் 3ல என்ன நடக்குதுன்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டேனியல் பாலாஜி. சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு வந்த இவர் சில கேரக்டர்கள் ஆரம்பத்துல எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா பெரிய அளவுல இவருக்கு எதுவுமே கை கொடுக்கல. ஆனா எப்போ வில்லன் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்படியே மிரட்டிட்டார்னு சொல்லலாம். வேட்டையாடு விளையாடு, பொல்லாதவன் மாதிரியான படங்கள் எல்லாம் சும்மா கொடூர வில்லனா நம்மள மிரட்டியிருப்பாரு. அந்த வகையில தமிழ் சினிமாவுல ஒரு கட்டத்துல முக்கியமான வில்லனா டேனியல் பாலாஜி பார்க்கப்பட்டாரு. இப்ப நம்ம ஒரு சிறந்த கலைஞனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுதான் உண்மை. ரொம்ப சின்ன வயசுலயே இறந்து போனது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.